ஹலோ. இந்த Revit tutorial சீரிஸில் நம்ம Revit ஃபேமிலிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டோர் ஃபேமிலி. ஸோ ஃபேமிலி ஆப்ஷன்ஸ் கீழே நியூ கிளிக் பண்ணலாம். ஸோ Revit இன்ஸ்டால் பண்ணும்போது இதில் இருக்கிற பேசிக் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே உங்கள் சிஸ்டத்தில் வந்துடும். ஸோ இதில் நம்ம இப்போ மெட்ரிக் டோர் டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லெவல் காட்டுது. ஸோ இதுதான் உங்களோட பிளான் வியூ. ஸோ நெக்ஸ்ட் 3D வியூ போகலாம். ஸோ இப்போ இந்த 3D வியூவில் பார்த்தா ஜஸ்ட் ஒரு வால் இருக்குது, அது நடுவில் ஒரு வாய்ட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த வாய்ட் ஸ்பேஸில் தான் நம்ம டோரை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அகைன் நம்ம ரெஃபரன்ஸ் லெவலில் வந்து பார்த்தா நமக்கு மேஜராக ஒரு பராமீட்டரில் இருக்குது, அதுதான் விட் பராமீட்டர். ஸோ இந்த விட் பராமீட்டரை யூஸ் பண்ணி டோரோட விட்டை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்டீரியர் எலிவேஷன் வியூ போகிறேன். ஸோ இதில் வந்து ஹைட் பராமீட்டர் இருக்குது. ஸோ இந்த ஹைட் பராமீட்டரை யூஸ் பண்ணி டோரோட ஹைட்டை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் டோர் பேனல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ரெஃபரன்ஸ் வியூ போயிட்டு க்ரியேட்டில் போய் எக்ஸ்ட்ரூஷனாக செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதை ஜஸ்ட் ரெக்டாங்குலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணுறேன். ஸோ அக்யூரேட் டைமென்ஷனை ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் எண்ட் டு எண்ட் கனெக்ட் ஆனால் போதும். ட்ரா பண்ணதுக்கப்புறமா டைமென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துட்டு எக்ஸ்டீரியர் வியூ போகலாம். ஸோ இப்போது அலைன் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் லைனில் இருக்கிற எட்ஜஸ் அண்ட் அதுக்கு பேரலாக இருக்கிற எக்ஸ்ட்ரூஷனில் இருக்கிற எட்ஜஸை செலக்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கலாம். ஸோ டோர் க்ரியேஷனில் இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ ரெஃபரன்ஸ் லைன் அண்டு எக்ஸ்ட்ரூஷனில் இருக்கிற எட்ஜஸை வந்து கரெக்டாக லாக் பண்ணிடணும். ஸோ இந்த கன்ஸ்டன்ஸ் கரெக்டாக லாக் ஆகிறதுனா ஹைட் அண்ட் விட்த் பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணும்போது டோரோட ஹைட் அண்ட் விட்த் கரெக்டாக சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ இதில் கன்ஸ்டன்ஸ் எல்லாமே லாக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஹைட்டை நான் சேஞ்ச் பண்ணும்போது டோர் பேனல் ஹைட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லெவலில் போயிட்டு விட்த் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் டோரோட விட்த்தும் கரெக்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ டோர் பேனல் இப்போ ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டோரோட ஹேண்டில் ரெடி பண்ணலாம். ஸோ டோர் ஹேண்டில் வந்து நம்ம இந்த ஃபேமிலிக்குள்ளாடியே பண்ணலாம். பட் அதுக்கு அடிஷ்னலாக ரெஃபரன்ஸ் பிளெயின் புதுசாக செட் பண்ணிவிட்டு புது பராமீட்டர் செட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதில் ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுக்கு பதில் நான் வந்து புதுசாக ஒரு ஃபேமிலி க்ரியேட் பண்ணி அதை கொண்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ டோர் ஹேண்டில் பண்ண மெட்ரிக் ஜென்ரிக் ஃபேஸ் பேஸ்ட் ஃபேமிலியை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதில் டோர் ஹேண்டில் மாதிரியே ஒரு எக்ஸ்ட்ரூஷன் க்ரியேட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்குலர் எக்ஸ்ட்ரூஷன் ட்ரா பண்ணுறேன். ஸோ அந்த சர்க்கிள் உள்ளாடி இன்னொரு சர்க்கிளும் ட்ரா பண்ணி இதை ஃபினிஷ் பண்ணுறேன். அகெயின் ஒரு சர்க்குலர் எக்ஸ்ட்ரூஷன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இதில் டாப்பில் இருக்கிற சிலிண்டரோட பிளெயினை செட் பண்ணிவிட்டு அகெயின் அது மேலே வந்து ஒரு எக்ஸ்ட்ரூஷன் ஹேண்டில் மாதிரியே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹேண்டில் ரெடி பண்ணிட்டோம். லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுத்து டோர் ஃபேமிலி உள்ளாடி கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ டோர் ஃபேமிலிக்குள்ளாடியே லோட் பண்ணிட்டோம். ஸோ லோட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணால் போதும், ஹேண்டிலோட டைரக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லெவலுக்கு போயிட்டு ஹேண்டில் செலக்ட் பண்ணி மிரர் பண்ணி ஹேண்டில் டோரோட ஆப்போசிட் சைட்லேயும் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டோர் ஹேண்டிலுக்கு வந்து கன்ஸ்டன்ட் செட் பண்ணி லாக் பண்ண போகிறோம். ஸோ எதுக்கு இதை பண்ணுறேன்னா டோரோட சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது டோர் ஹேண்டிலோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்க வேண்டி. ஸோ கன்ஸ்டன்ட் செட் பண்ணாக்கு ஜஸ்ட் டைமென்ஷன் டூல் யூஸ் பண்ணி டைமென்ஷன் ட்ரா பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணி லாக் பண்ணி விட்டால் போதும். ஸோ இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஹேண்டிலுக்கும் நம்ம கன்ஸ்டன்ட்ஸ் லாக் பண்ணிடலாம். ஸோ இப்போ கன்ஸ்டன்ட்ஸ் லாக் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறமா டோரோட ஹைட்டை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். டோர் ஹேண்டில் வந்து அதே பொசிஷனில் இருக்கும். ஸோ இப்போ வந்து விட்த்தை சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். ஸோ விட் சேஞ்ச் பண்ணும்போதும் டோரோட விட்த்துக்கு ஏற்ற மாதிரி டோர் ஹேண்டிலோட பொசிஷனும் சேஞ்ச் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டோர் ஸ்விங் லைன் ட்ரா பண்ணலாம். ஸோ இதை க்ரியேட் போயிட்டு மாடல் லைன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ டோரோட விட்த் 1400 mm. ஸோ ஃபர்ஸ்ட் 1400 mmக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்
ஆர்ச்சை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ண லைனோட எண்ட் பாயிண்ட் அண்ட் டோர் ஹேண்டில் சைடில் இருக்கிற எண்ட் பாயிண்ட் கனெக்ட் பண்ணி ஒரு ஆர்ச் ட்ரா பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ட்ரா பண்ண லைன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு டாப்பில் இருக்க கன்வெர்ட் லைன்ஸ் ஆப்ஷன்னா கிளிக் பண்ணலாம். சப்போஸ் நம்ம ட்ரா பண்ண லைன்ஸுக்கு வந்து கன்வெர்ட் லைன்ஸ் கொடுக்க இல்லைன்னா அது வந்து எல்லா வியூஸ்லையுமே அப்பியர் ஆகும். ஸோ கன்வெர்ட் லைன்ஸ் கொடுத்தனால இந்த பர்டிகுலர் லைன் வந்து பிளான் வியூவில் மட்டும் தான் நமக்கு அப்பியர் ஆகும். ஸோ இப்போ டோரோட சைஸை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸ்விங் லைனோட லென்த்தும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகணும். ஸோ இப்போ ப்ராஜெக்ட் ஃபைல் உள்ளாடி நம்ம க்ரியேட் பண்ண டோரை லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ டோர் ஃபேமிலி ஓப்பன் பண்ணிவிட்டு மாடிஃபைடில் வந்து லோட் இன்டு ப்ராஜெக்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு லோட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணி லோட் கொடுத்தா போதும். ஸோ இப்போ நம்ம டோர் வந்து லோட் ஆகிட்டு ஸோ இதுக்கப்புறமா உங்களால் எந்த டைப் வால்லையும் இதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டோருக்கு வந்து நம்ம மெட்டீரியல் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ மெட்டீரியல் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அகெயின் வந்து டோர் ஃபேமிலிக்கு உள்ளாடி போகிறேன். ஸோ இப்போ டோர் பேனல் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே நமக்கு இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியில் மெட்டீரியல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பை கேட்டகரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போய் உங்களால் மெட்டீரியல் டைரெக்டாக அசைன் பண்ண முடியும். பட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் வந்து மெட்டீரியல் பேராமீட்டர் செட் பண்ண போகிறேன். ஸோ பை கேட்டகரி பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் அசோசியேட் ஃபேமிலி பேராமீட்டர்ஸ் ஆப்ஷன் வரும். ஸோ அதில் வந்து நியூ பேராமீட்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நேம் இதில் பண்ணால் போதும். நான் இதில் லோட் பேனல்னு ஜஸ்ட் டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறமா டைப் பேராமீட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ பேராமீட்டர் செட் பண்ணிட்டோம். ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது போலவே டோர் ஹேண்டிலுக்கு வந்து நம்ம மெட்டீரியல் அசைன் பண்ணிடலாம். டோர் ஹேண்டிலுக்குமே ஒரு நியூ மெட்டீரியல் பேராமீட்டர் வந்து செட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அகெயின் லோட் இன்டு ஃபேமிலி கொடுத்து டோர் ஃபேமிலி உள்ளாடி ரீலோட் பண்ணிடலாம். ஸோ இதில் இப்போ செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். ஓவர் ரைட் தி எக்ஸிஸ்டிங் ஃபேமிலி அண்ட் இட்ஸ் பேராமீட்டர்ஸ். ஸோ இப்போ அந்த ஃபேமிலியை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டைப்புக்கு உள்ளாடி போனேன்னா நம்ம அங்கே செட் பண்ணால் மெட்டீரியல் பேராமீட்டர் இங்கே காட்டும். ஸோ அதில் போய் நமக்கு எந்த மெட்டீரியல் வேணுமோ அதை இதில் செட் பண்ணலாம். ஸோ இப்போ அகெயின் லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுக்கலாம். ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா போதும். ஸோ இப்போ இதில் அகெயின் ஓவர் ரைட் த எக்ஸிஸ்டிங் வெர்ஷன் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் இட்ஸ் பேராமீட்டரை கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ டோரை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட எடிட் டைப்புக்குள்ளாடி போய் பார்க்கலாம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண மெட்டீரியல் பேராமீட்டர் இங்கே இருக்குது. ஸோ அதில் போய் நமக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அதை எல்லாம் அசைன் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தா டைமென்ஷன் பேராமீட்டரும் உள்ளே இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம டோரோட டைமென்ஷன்ஸை இங்கே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் வித் 2 பேராமீட்டர் நம்ம செட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த 2 பேராமீட்டரோட டைமென்ஷன் எப்படி வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ ரியலிஸ்டிக் வியூவில் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ண மெட்டீரியல் எல்லாமே இதை தெரியும். ஸோ இன்கேஸ் இதில் இருக்கிற ஒரு டோரோட டைமென்ஷன் மட்டும் தனியாக சேஞ்ச் பண்ணால் அந்த பர்டிகுலர் டோரை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டைப்புக்குள்ளாடி போயிட்டு மேலே டைப்பு கிட்ட டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டூப்ளிகேட் ஆப்ஷன் கொடுத்து புது ஃபேமிலி டைப்பை இதை க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் டோருக்கு மட்டும் டைமென்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ அவ்வளோதான் பேசிக் டோர் ஃபேமிலி டுட்டோரியல். ஸோ மாடர்ன் டோர்ஸ் ஆர் அட்வான்ஸ் டோர் ஃபேமிலி டுட்டோரியல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டுட்டோரியலில் நம்ம விண்டோ ஃபேமிலி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த டுட்டோரியல். ஸோ ரெவிட் ஈஸியாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்டு கண்டிப்பாக இந்த டுட்டோரியல் பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.